வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. நமக்கு நடக்கிற எல்லா விஷயமும் நம் பெருமானோட செயல் என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த செயல் எல்லா நேரத்துலையும் நமக்கு ஏற்புடையதாக இருக்காது. நம்ம அதோட மோதுவோம், கோவப்படுவோம், வெறுப்பாவோம். ஒரு எல்லைக்கு மேலே எம்பெருமான் மீதே நம்மளுக்கு கோபம் வரும். இது எதனாலனா நமக்கு அந்த புரிதல் இல்லை. பெருமானோட திருநாமத்தை நம்ம சொல்லிட்டோமானால் பொறுப்பு பெருமானுடையதாக மாறுது. இப்போ ஒரு குழந்தைய கொண்டு போய் ஒரு பள்ளியில் சேர்த்த பிறகு ஆசிரியரோட பொறுப்பாயிடுது இல்லையா, அந்த குழந்தை படித்து நல்ல நிலைக்கு வர்றதுக்கு. அதே மாதிரி தான் எம்பெருமானோட நாமத்தை சொல்லும்போது நம்மளை அந்த சிவகதிக்கு எடுத்துகிட்டு போகிற பொறுப்பு பெருமான்கிட்ட இருக்குது. அப்போ பெருமான் என்ன பண்ணுவார், நம்மக்கிட்ட இருக்கிற தீயதெல்லாம் நீக்கி நன்மையை வளர்த்து நன்னிலைக்கு எடுத்துகிட்டு வர்றது தான் அவரோட பொறுப்பு. அப்போது அதுக்காக அவர் எதை வேண்டுமானாலும் செய்வார். இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நடக்கிற சில விஷயங்கள் நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இருந்து விளக்குவதற்காகவே ஈசன் செயல்படுகிறார் என்ற புரிதல் நமக்குள்ளார ஏற்பட்டுச்சுன்னா எது நடந்தாலும் நம்ம ஒரு சலனமில்லா நிலையில் வாழ முடியும். இதுதான் உண்மை. அதனால் ஈசனோட செயலில் என்றும் குற்றம் இருக்காது. ஏன்னா அவன் நல்லவன், எப்போதுமே நம்மோடு இருந்து வழிநடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.